எப்படி இருக்குது? படம் சூப்பராக இருக்குது. நிறைய மாற்றம் வரும் தமிழ்நாட்டில். இந்த படம் வந்து எலெக்ஷன் முன்னே வந்துருந்தாக்கி படம் அவர் 200 ஜெயிச்சிருப்பார். இது அவரோட கடைசி படம் எப்படி? கொஞ்சம் வருத்தம் தான். வரலும் திருப்பி சூப்பர். தமிழ்நாடு மாற்றம் வரும் சார். இந்த 2 கட்சி ஆண்டு நாட்டு நாசமாகிடுச்சு. இது நிறைய மாற்றம் வரும். இது என் நம்பிக்கை இருக்குது. 15 வருஷம் தொடர்ச்சி இவர் தான். படம் எப்படி இருக்கு? படம் எப்படி? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. இது அவரோட கடைசி படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. கடைசி படம் இல்லை அவரோட லாஸ்ட் படம் எப்படி ஃபீல்? லாஸ்ட் சீன்லாம் வெக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக வந்துருச்சு ப்ரோ. சமம் அவ்வளோதான் ப்ரோ. தேங்க்ஸ். படம் எப்படி? நல்லா இருக்குது. சூப்பர். நல்லா இருக்கு. எல்லோரும் பாருங்க. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. செம்ம படம். படம் எப்படி இருக்கு? சொல்லுங்கண்ணா. இந்த படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு அரசியல் படங்களை காட்டிலும் மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு படமாக தான் நம்ம இதை எடுத்துக்கணும். இந்த கருத்தில் வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த திராவிட கட்சிகளை வந்து ஜாதியாக மதமாக பிரிஞ்சு நம்ம ஆட்சி செஞ்சாங்க. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக ஒரு நல்ல நிகழ்ச்சியாக மக்களுக்கு தளபதி கொடுத்துருக்குறாரு. இது அவரோட லாஸ்ட் படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது அவர் டிசைட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் மக்கள் வந்து இன்னும் டிசைட் பண்ணல அவருடைய லாஸ்ட் படம் அப்படின்னு. அதனால் வந்து அவரை எப்போவுமே நிரந்தர முதலமைச்சராக மக்கள் வச்சு பார்ப்பாங்க. படத்துக்கு சர்டிஃபிகேட் விட்டுருக்காங்க. படத்துக்கு சர்டிஃபிகேட் விட்டுருக்காங்க. ஸோ அது வந்து சினிமா துறையில் அவங்களுக்குன்னு என்ன லிமிட்டேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்கலாம். ஏன்னா நமக்கு அதில் உள்ள விஷயங்கள் என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ இதனால் நம்ம வந்து மக்கள் வந்து ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா அதோட படத்தோடைய கருத்து எப்படி இருக்குது, அந்த படம் இந்த சொசைட்டிக்கு முக்கியமானதா, அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த விஷயத்தில் வந்து இந்த படம் இந்த ஒரு காலகட்டத்துக்கு தேவையான ஒரு படமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மக்கள் வந்து மாறணும். மாற்றம் வந்தால் மட்டும்தான் எல்லாரும் சமத்துவமாகவும் சகோதரமாகவும் வாழ முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து. படம் மாசாக இருந்துச்சு ப்ரோ. படம் எப்படி? அவரோட லாஸ்ட் படம் நல்லா இருக்கு. சூப்பராக வீடியோ படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. 10க்கு 10 கொடுக்கலாம் ரேட்டிங். குடும்பத்தில் வந்தால் நல்லாயிருக்கும். இது அவரோட கடைசி படம் நடிக்க. ஆமாம், இதுதான் கடைசி படம். வந்துட்டு வருத்தமாகவும் இருக்குது, சுகமாகவும் இருக்குது. அடுத்து நடிக்கலாம் அடுத்து போயிட்டார். இருந்தாலும் நம்ம கூட தான் இருப்பார். சுகங்கள் தான். படம் எப்படி? நெக்ஸ்ட் தான் பார்க்கணும். இப்போ தான் வந்திருக்கிறோம். படம் சூப்பராக இருக்குன்னு இருக்கிறாங்க. அதுக்காண்டி தான் வந்திருக்கிறோம். இது அவரோட கடைசி படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இன்னும் நிறையா படம் நடிக்க நாங்கள் விருப்பப்படுறோம். ரசிகர்கள் நடித்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முதலமைச்சரானாலும் படம் நடித்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ லைக். தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. தரமாக இருந்துச்சு. கேசா அவன் தான் அனில். அவன்கிட்ட எல்லாருக்கும் அவன் அனில். இது அவரோட லாஸ்ட் விஜய்க்கு தேவையான படம், சூப்பரான படம். இல்லை லாஸ்ட் படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் விஜய் ஃபேன் சும்மா வந்துட்டு போன பசங்களோட நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். விஜய்க்கு தேவையான கண்டென்ட் சூப்பராக கொடுத்துறாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். 1000 கோடி அடிக்கணும். இது அவரோட கடைசி படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கடைசி படம் இனிமேல் படம் வராதுன்னு நினைக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. படத்தில் மற்ற கேரக்டரில் எப்படி இருக்கு? படம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் நடிப்பு நல்லா இருந்துச்சு. தளபதி மாஸ் பண்ணிட்டார். படம் சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் மற்ற கேரக்டர் அவங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இது அவரோட லாஸ்ட் படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? லாஸ்ட் படம் எல்லாருக்கும் ஃபீலிங் தான். ஆமாம், ஒவ்வொரு சீனுமே ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. வண்டி முன்னாடி கட்டுங்க. இது பகவத் கேசரி ஃபுல் ட்ரீமுக்கு எப்படி? இல்லை, பகவந்த் கேசரியில் பாலிடிக்ஸ் இவ்வளோ பேசியிருக்க மாட்டாங்கண்ணா. ஜஸ்ட்டு கதை மட்டும் தான் பேசியிருப்பாங்க. இதில் இந்தியன் பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க. அதனால இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். லட்சுமினத்துக்கு சம்பவம். படம் எப்படி?
இல்லை இல்லை படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருந்துச்சு. விஜய் சாரை இதோட கடைசியாக பார்க்குறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கு. இது அவரோட கடைசி படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. மொபைலில் பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்தோன்னு, ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்குது, சொல்லவே முடியல. படத்தில் வேறு கேரக்டர் கதை அமைச்சா எப்படி இருக்கு? எல்லா கேரக்டரும் நல்லா இருக்குது. அந்த பொண்ணு கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது. விஜய் சார் செம்ம பெருக்கி விட்டுருக்காரு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, கிளைமேக்ஸ் எல்லாமே சூப்பர். இல்லை பிரகாஷ்ராஜ் அவர் கேரக்டர் எப்படி? அவர் கேரக்டர் நடிச்சிருக்காரு. சரி வரேன். படம் எப்படி? படம் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாரும் பார்க்க மாதிரி தான் இருக்குது. நல்ல படம், சூப்பர் படம். அவரை லாஸ்ட் படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை அவரை கடைசி படம்? ஆமாம், கடைசி படம் எல்லாம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நானும் அழுதுட்டேன். நல்ல படம் தான் லாஸ்ட் படம். மற்ற கேரக்டர் மற்ற கேரக்டர் அவங்க எல்லாம் எப்படி? அவங்க கேரக்டர் எல்லா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே நல்லா பண்ணாங்க, சூப்பராக இருக்குது. எல்லாருமே அவங்க கேரக்டர் அவங்க கரெக்டாக பண்ணாங்க, சூப்பராக இருக்குது. பாலிடிக்ஸ் எப்படி பண்ணியிருக்காரு? பாலிடிக்ஸு கொஞ்சம் கம்மியாக தான், அவ்வளோவா பாலிடிக்ஸாக காமிக்கல, கம்மியாக தான் இருக்குது. படம் நல்லா தான் இருக்குது, சூப்பர் படம். பகவத்கீதை ஃபுல் ட்ரீம் கேரு. பகவத்கீதை நான் பகவத்கீதை ஒன்றும் பார்க்கல, எனக்கு இதான் அதான் இங்கே வந்து பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. இப்போ தான் நம்ம முதல்ல வந்து பார்க்கேன். ரீசன் 23 இப்போ வந்து பார்க்கேன். படம் நல்ல படம், சூப்பராக இருக்குது. இது அவரோட கடைசி படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? படம் அவர் நடிக்க மாட்டார், படம் அவர் நடிக்க மாட்டார். படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது ப்ரோ. இது அவரோட லாஸ்ட் படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. இல்லை இது அவரை கடைசி படம் நடிக்க மாட்டார், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம். இன்னொரு டைம் கூட பார்க்கலாம், நல்லா இருக்குது. இது அரசியல் எப்படி பேசியிருக்காரு படத்தில்? புரியல. இல்லை பொலிட்டிக்கல் எப்படி பண்ணியிருக்காரு? பொலிட்டிக்கல் செமையாக பண்ணியிருக்காரு தளபதி. உண்மையிலே ரொம்ப வருது. படம் பார்த்துட்டு ஒரு ஃபீலிங்காக தான் வெளியே வரோம் கண்டிப்பாக. இது அவர் நல்ல ஒரு படமாக இருந்துச்சு. வரும் இளைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது கண்டிப்பாக. இது அவரோட கடைசி படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இனிமேட்டு இந்த மாதிரி திரையில் வந்து ஒரு படத்தை வந்து பார்க்க முடியாதுங்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்குது. இது பையனுமே ஃபஸ்ட் டைம் ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணால் நல்லா இருந்துச்சு படம். பகவத்கீதை ஃபுல் ட்ரீம் புரியல. இல்லை பகவத்கீதை ஃபுல் ட்ரீம் இல்லை, நல்லா இருந்துச்சு படம். நல்லா ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சு. ஃபைட்டிங் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அவரோட லாஸ்ட் படம் நல்லா இருந்துச்சு. தளபதியே பார்க்க முடியல ஸ்கிரீனில் அடுத்த வாட்டி. வெறுத்துட்டேன் வாழ்க்கை எனக்கு. அவர் தான் எப்போவுமே தளபதி தான் உயிர் இந்த இதில். படம் வேறு லெவல் பிளாஸ்ட் தான். ஆனால் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. 5 வருஷத்துக்கு அவர் தான் இருந்தேன், வருஷம் பூரா அவர் தான் இருந்தேன் சினிமாவில். இப்போ அவர் சினிமாவில் இல்லை, இப்போ பூரா ஒன்லி அரசியல் தான். அவ்வளோதான், என்னால் பேச விரும்ப இல்லை. படத்தில் அரசியல் எப்படி பண்ணியிருக்காரு? படம்லாம் வேறு லெவல் ப்ரோ. மேட்டு விட்டாப்புல அவர் தான் உண்மை. அவ்வளோதான், என்னால் பேச முடியல. அவர் படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருந்துச்சு. இது அவரோட கடைசி படம் எப்படி? நல்லா இருந்துச்சு. இதேமாரி தமிழ்நாடும் நல்ல வச்சிருந்தா நல்லாயிருக்கும். இல்லை இன்னும் படம் நடிக்க மாட்டார், அதை பற்றி கடைசி படம் நடிக்க மாட்டாருன்னா சரி, மக்களுக்காக நடிக்க மாட்டார். இனிமேல் முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு படம் எப்படி இருக்கு? படம் செம்மையாக இருக்குண்ணே. தளபதி படம் கேட்கவா செய்யணும். அவரோட லாஸ்ட் படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? லாஸ்ட்டு படம் கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது. நான் ஆக்சுவலி தலை ஃபேன், ஆனால் பக்கா தலை வெறியன், தளபதி தொண்டன். படம் எப்படி இருக்கு? பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. சார் படம் எப்படி இருக்கு? நல்லா சூப்பராக இருக்குது. அவரோட லாஸ்ட் படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சூப்பர், வெரி குட். என் கடைசி படம் இன்னும் நல்லா பண்ணலாம், மக்களுக்கு நல்லா இருக்கும். படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு.
நல்லா இருக்கு ப்ரோ. சார் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் அருமைங்க. பட்டம் ஜனநாயகத்தை காட்டிட்டாரு. படம் வேற லெவலு. எல்லாரும் வந்து பாருங்க. அவரை லாஸ்ட் படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அது எனக்கு மனசில் வந்திருக்காரு. மக்களுக்காக காட்டுறாரு. நெல்லை சினிமா சினிமா படம் எப்படி இருக்கு? கடைசி படம் எல்லாம் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டாரு. இதில் மறக்க முடியாது. ஏன்னா கடைசி இன்னும் ஒரு ஸ்க்ரீனில் பார்த்துட்டே இருக்கணும். அவரை கடைசி படம் படம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக நல்லா தெரிக்க விட்டுருக்காங்க. அவரை கடைசி படம் நல்லா இருந்துச்சு. இல்லை அவரை கடைசி படம் நடிக்கப்பட்டவர் அது பற்றி எனக்கு நல்லா படம் இருந்துச்சு. கடைசி படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. படம் மாசாக இருந்துச்சு. செம்ம படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அவரை கடைசி படம் இல்லை அவரு நல்லா இருக்கு. தலைவர் அன்னைக்கு தலைவர் படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. அவர் படம் நடிக்கப்பட்டது கடைசி படம் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆரா இல்லை அவர் லாஸ்ட் படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? லாஸ்ட் படம் நம்ம ஏன் சார் எடுத்துக்கணும்? எப்போ நினச்சாலும் நம்ம டிவியில் பார்த்துக்கலாம். தலைவர் இன்னைக்கு நம்ம தலைவர் தானே. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அவர் லாஸ்ட் படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? தளபதி கடைசியாக பார்க்குறோம். அதெல்லாம் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அவரை கடைசி படம் அதுதான் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. கடைசி படம் சார். நாங்கள் எவ்வளவோ நேசித்தோம், திரையில் பார்த்தோம். இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் சொல்லக்கூடாது சார். தமிழோட வளர்ச்சியே தான் சார். நல்லா ஜாம் இருக்கும். சூப்பராக இருக்குது சார். அவர் படம் எப்படி இருக்கு? படம் செம்மையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவரை லாஸ்ட் படம் ஆமாம், லாஸ்ட் படம் கஷ்டமாக தான் இருக்குது. நல்லா தான் இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம். வைப்பாக இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? திரும்ப திரும்ப வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். விஜய் நான் திரும்ப வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். திரும்ப வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அவ்வளோதான். படம் சூப்பர். அப்புறம் படம் எப்படி இருக்கு? பால்மர் அவன் பால்மர் எக்ஸ் ஆர்மி அவரு. படம் சூப்பராக படம் நல்லா இருந்துச்சு. தம்பி படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குதா? விஜய் எப்படி நடிச்சிருக்காரு? சரி சரி சரி. அவரை லாஸ்ட் படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அருமையா இருந்துச்சு. இல்லை அவரை கடைசி படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப வருத்தமா இருக்கு எங்களுக்கு. கடைசி எடுத்து பாக்க. நல்லா இருந்துச்சு.